ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிறைய யூடியூப் டிப்ஸ், அது இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மெயில் ஐடியில் பல யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டாக வந்து சேரும். இப்போ என்ன வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ ஒரே மெயில் ஐடி வச்சு பல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து முடியும். ஸோ ஒரு மெயில் ஐடி வச்சு நீங்கள் எத்தனை யூடியூப் சேனல் வேணுமா ஆரம்பிச்சிக்கலாம். ஒரு 50 யூடியூப் சேனல் வேணுமா கூட நீங்கள் வந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்டு, என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே மெயில் ஐடியில் நீங்கள் பல யூடியூப் சேனல் வச்சாலும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரே பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து வாங்கிட்டே இருக்கலாம். ஸோ இது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி ஹேக் ஆனாலும் ஒரு ஐடி பிளாக் ஆனாலும் இருக்கிற மொத்த சேனல் எல்லாமே வந்து போயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரே ஐடியில் மெயின்டைன் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. ஒரே ஐடியில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒன்று பிளாக் ஆனாலும் எல்லாமே டோட்டலாக போயிடும். ஸோ அதை எப்போயுமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரே மெயில் ஐடியை விட்டுட்டு பல மெயில் ஐடியில் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஐடியில் வந்து க்ரியேட் பண்ணிட்டா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க. ஸோ ஒரே ஐடியில் க்ரியேட் பண்ணால் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு, தெரியாத இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அப்படி தெரியாத இருக்கிறவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு சேனல் போனாலும் டோட்டலாக எல்லாமே போயிடும். எல்லாமே உங்களுக்கு நல்ல ஏர்னிங் வந்துட்டு இருக்கிற சேனலும் உங்களுக்கு வந்து லாக் ஆகிரும். ஸோ அதனால் வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணும்போது மட்டும் டிஃப்ரெண்ட் மெயில் ஐடியில் வந்து க்ரியேட் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்ஸாக ஒரு டிப்ஸ் என்னென்னா, இப்போ நீ ஒரு யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு மெயில் ஐடி வச்சு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்துன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த சேனல் ஆரம்பிக்கிறாங்களோ அதே சேனல் மெயில் ஐடியை ஆட்சன்ஸ்லேயும் வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து பண்ணாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து புதுசாக வந்து, ஏன்னா நானே அப்படி தான் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஒரு சேனல் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மெயில் ஐடி வச்சு ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிங்க. அதை இப்போ இங்கே ஆட்சன்ஸோட நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து வேறு ஒரு மெயில் ஐடி வச்சு ஒரு ஆட்சன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா சேனலில் ஏதோ ப்ராப்ளம் ஆனால் கூட உங்களுக்கு ஆட்சன்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகாது. ஸோ ஆட்சன்ஸ் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் புதுசாக வேறு ஏதாவது சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கூடிய ஒரு விஷயம் யூடியூப் பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கங்க. ஒரு சேனலுக்கு ஒரு ஐடி இருக்கணும், ஆட்சன்ஸுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அப்போ தான் சேனல் இருந்து உங்களுக்கு அதை வந்து லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வாக்கில் வந்துட்டு இருக்கும். சேனல் ப்ராப்ளம் ஆனால் கூட ஆட்சன்ஸ்லேருந்து பேமெண்ட் வரும். ஆட்சன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட உங்கள் சேனல் அப்படியே போயிட்டுருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது எப்பயுமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, இல்லை யூடியூப் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.